ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டடி வந்து ஆல்ரெடி ஷார்ட்டில் போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் ப்ரீஃபாக அதில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நான் வந்து டாபிக் வைஸ் தான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன். நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் புக்ஸ் கவர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து அவங்களே வித் மார்க்ஸை இதோட கொடுக்குறதுனால நம்ம வந்து இந்த தடவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்லி டாபிக் எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து தான் படிக்கிறேன். ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆர்பிஐ பற்றி எங்கே இருக்கோ அதை பற்றி மட்டும் அங்கே அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து படிக்கிறது புக்ஸில் இருக்கிறது. புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இல்லை. ப்ளஸ் அதை படிச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் ப்ளஸ் அதோட கரண்ட் அஃபேரில் இருக்கிறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா படித்தாலே ஓரளவுக்கு நம்ம நல்லா கோத்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் தான் எடுத்து போட போகிறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ண 2 hours 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தூக்கம் வர டைமு, இப்போ எனக்கு மதியான டைம் நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வருங்க. தூக்கம் வருது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நான் டீ போட்டு வச்சுருக்கேன். அதை குடிச்சிட்டு தான் அடுத்தது நான் மேக்ஸ் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இந்த மேக்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் இயருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணது. எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது இந்த மேக்ஸ் தான். ஏன்னா நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன், நிறைய நோட்ஸ் எடுத்தேன், நிறைய லைப்ரரி போகும்போது அங்கே இருக்கிற சம்ஸ்லாம் நான் கேதர் பண்ணுறேன். எல்லாமே வந்து நான் ஒரு 5-6 நோட்டு வச்சுருக்கேன் மேக்ஸுக்குன்னு சொல்லி. அந்த நோட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா அதில் எல்லாமே நான் வச்சுட்டு கொஷின்ஸோடு எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், ஒரு ஷார்ட் பார்க்குறேன்னா அதில் கொஷின்ஸ் இருக்கும். கொஷினோட நான் ஒரு ஷார்ட்டாவது அந்த கொஷினை எழுதிப்பேன். எழுதிட்டு அதோட ஆன்சர் போட்டு பார்க்குறது, இல்லை தெரியலனா அதையே ரெஃபர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிப்பேன். ஏன்னா ஒன்ஸ் ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம போயிட்டேன்னா திருப்பி அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் கொஷினோட ஆன்சர் எழுதி பார்த்துப்பேன். அதே இப்போ நான் பார்க்க போகிறது வந்து இந்த நோட்ஸ், இந்த புக்கு. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கு தான் வந்து இது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற புக்கு. இது எப்போ வாங்கினதுன்னு தெரியல, என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஒரு அண்ணா முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க இந்த புக்கு கொடுத்தாங்க எனக்கு மேக்ஸுக்கு. ஸோ அதை தான் நான் வச்சு சும்மா ரெஃபர் பண்ணேன். பட் லாஸ்ட் இயர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கு. இல்லை நியர்பை ஒரு 500 சம்ஸ் இருக்குது. எல்லாமே மிக்சடு சம்ஸு. குரூப் 4க்கு நம்ம என்னென்ன பார்க்குறோமோ எல்லாமே சின்னதுலேருந்து பிக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இது லாஸ்ட் இயர் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். நியர்பை நான் ஒரு 22 மார்க்ஸ் வந்து மேக்ஸில் மட்டுமே நான் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஹாப்பி. ஓகே, இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஆல்ரெடி நோட்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸ் எல்லாம் பார்த்தாலே போதும். இந்த 1 monthல் இதை நல்லா நான் கோத்ரூ பண்ணாலே நல்லா மார்க் எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த தடவை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க மேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் லாஸ்ட் இயர் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன். பட் அதில் எல்லாமே நான் நோட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதனால் திருப்பி யூடியூப் சேனலில் போய் பார்க்க வேணாம்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் அந்த நோட்டையே நான் அகைன் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். மேபி நல்லா இருந்தால் நான் கூட போய் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நானும் அதுவும் பார்க்கலான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்னுடைய குரூப் 4 டேஸ் வந்து இந்த 1 month போகுது. ஆக்சுவலி ஜாபை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல சேலரியை நான் விட்டுட்டு வந்துட்டேன்ட்டுன்னு. பட் ஓகே,